ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் சீரீஸோட பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2 வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இது பார்ட் 3 வீடியோ. இதில் 100 சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், 4 பேர் கொண்ட குழு அமைக்கவும். Form a group of 4. Form a group of 4. வட்டமா உட்காருங்க. Sit in a circle. Sit in a circle. உங்கள் குழுவுடன் பேசுங்கள். உங்க டீமோட நீங்க பேசிக்கோங்க அல்லது உங்க குரூப் கூட நீங்க பேசுங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Discuss with your group. Discuss with your group. உங்கள் யோசனைகளை பகிருங்கள். Share your ideas. Share your ideas. மாறி மாறி பேசுங்க. அதாவது ஒருவர் பின் ஒருவராக முறை வைத்து பேசுங்கள் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Take turns to speak. Take turns to speak. Next, மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள். Listen to others. மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேளுங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Listen to others. இடையில் குறுக்கிடாதீர்கள். நடுவுல பேசாதீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't interrupt. Don't interrupt. ஒருவராக பேசுங்க. Speak one by one. Speak one by one. உங்கள் குழுவின் பதிலை எழுதுங்கள். Write your group answer. Write your group answer. ஒரு தலைவரை தேர்வு செய்யுங்கள். Choose a leader. Choose a leader. உங்களுடைய பதிலை வழங்குங்கள். Present your answer. Present your answer. உங்கள் பதிலை விளக்கி கூறுங்கள். Explain your answer. Explain your answer. ஒரு உதாரணம் கொடுங்கள். Give an example. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Give an example. உங்கள் நண்பரிடம் கேளுங்கள். Ask your partner. Ask your partner அல்லது ask your friend. உங்கள் நண்பருக்கு உதவுங்கள். Help your partner அல்லது help your friend. உங்கள் நண்பரின் வேலையை சரிபார்க்கவும். Check your partner's work. Check your partner's work. உங்கள் பதில்களை ஒப்பிடுங்கள். Compare your answers. Compare your answers. உங்கள் தவறுகளை திருத்துங்கள். Correct your mistakes. Correct your mistakes. உங்கள் பதிலை மேம்படுத்துங்கள். Improve your answer. Improve your answer. சேர்ந்து எழுதுங்கள். Write together. Write together. இப்போ வரைக்கும் நாம 20 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதுல நீங்க எந்த சென்டென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சேர்ந்து பேசுங்கள். Speak together. Speak together. குழுவாக பயிற்சி செய்யுங்கள். Practice as a team. Practice as a team. ஒருவரை ஒருவர் மதியுங்கள். Respect each other. Respect each other. குழுவில் வாதம் செய்யாதீர்கள். அதாவது அந்த குரூப்குள்ள ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't argue in group. Don't argue in group. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் விவாதத்தை சுருக்கமாக வையுங்கள். அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Keep your discussion short. Keep your discussion short. இந்த டாபிக்ல கவனம் செலுத்துங்க. Stay focused on this topic. Stay focused on this topic.
விவாதத்துல நேரத்தை வீணாக்காதீங்க. Don't waste time in discussion. Don't waste time in discussion. குழு வேலையை முடிக்கவும். உங்களுடைய குரூப்போட வேலையை முடிங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Finish your group work. Finish your group work. வழங்க தயாராக இருங்கள். அதாவது பிரசன்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க. Be ready to present. Be ready to present. உங்கள் நண்பர்களுக்கு கை தட்டுங்கள். Clap for your friends. Clap for your friends. பாராகிராஃபை படிக்கவும். Read the paragraph. Read the paragraph. அமைதியாக படிக்கவும். Read silently. Read silently. உணர்வோட படிக்கவும். உணர்வுடன் படிக்கவும். Read with expression. Read with expression. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. Spell the word. Spell the word. எழுத்து பிழை இல்லாமல் எழுது அல்லது எழுத்து கூட்டி எழுது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Write the spelling. Write the spelling. போர்ட்ல இருந்து காப்பி பண்ணு. Copy from board. Copy from board. புரியாம காப்பி பண்ணாத. Don't copy blindly. Don't copy blindly. உன்னோட நோட்ல எழுது. Write in your notebook. Write in your notebook. பென்சிலை பயன்படுத்து. Use a pencil. Use a pencil. இதே மாதிரி பேனாவை பயன்படுத்து அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தெளிவாக எழுதுங்கள். Write clearly. Write clearly. எழுதும்போது ஒரு வரியை விடுங்கள். நீங்க எழுதும்போது லைன் விட்டு எழுதுங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Leave a line. Leave a line. எழுதியதற்கு மேலே மீண்டும் எழுதாதீர்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't overwrite. Don't overwrite. எழுத்துப்பிழையை சரிபார்க்கவும். Check spelling. Check spelling. தலைப்பை எழுதுங்கள். Write the heading. Write the heading. தேதியை எழுதுங்கள். Write the date. Write the date. தலைப்புக்கு அடிக்கோடு இடுங்கள். தலைப்புக்கு கீழே கோடு போட்டு எழுதுங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Underline the heading. Underline the heading. பதில்களுக்கு எண் இடுங்கள். Number the answer. இப்போ எக்ஸாம்ல சொல்லுவாங்கல்ல, மிஸ் என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்பர் போட்டு எழுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Number the answer. மெதுவாகவும் அழகாகவும் எழுது. Write neatly and slowly. Write neatly and slowly. அவசரப்படாத. Don't hurry. Don't hurry. இப்போ வரைக்கும் நாம 50 சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். இன்னும் 50 சென்டென்ஸ் இருக்கு. அதையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எழுதுவதை முடிக்கவும். Finish your writing. இப்போ எக்ஸாம் டைம் முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாங்க? எழுதுறத எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Finish your writing. உங்கள் வேலையை கொடுக்கவும். நீங்க செஞ்சு முடிச்ச வேலையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Submit your work. Submit your work. உங்கள் நோட்டை சரிபார்க்கவும். Check your notebook. Check your notebook. மறுபடியும் எழுதுங்க. மீண்டும் எழுதுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Write again. Write again. உங்கள் எழுத்தை மேம்படுத்துங்கள். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Improve your writing. Improve your writing. எழுத்து பயிற்சி செய்யுங்க. எழுதி எழுதி பாருங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Practice handwriting. Practice handwriting. முழுசா பதில் எழுதுங்க.
Write full answers. Write full answers. குறுகிய பதில்கள் எழுதாதீர்கள். குட்டி குட்டியா ஆன்சர் எழுதாதீங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't write short answers. Don't write short answers. சரியான இலக்கணம் பயன்படுத்துங்கள். சரியான கிராமர் பயன்படுத்துங்க அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Use correct grammar. Use correct grammar. உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn from your mistakes. Learn from your mistakes. சத்தமாக பேசுங்கள். Speak loudly. Speak loudly. தெளிவா பேசுங்க. Speak clearly. Speak clearly. இதே மாதிரி மெதுவா பேசுங்க அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேகமா பேசாதீங்க. Don't speak fast. Don't speak fast. எளிய ஆங்கிலம் பயன்படுத்துங்க. சிம்பிளான இங்கிலீஷ் பயன்படுத்துங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Use simple English. Use simple English. இங்கிலீஷ்ல பேச முயற்சி பண்ணுங்க. Try to speak in English. Try to speak in English. உங்களுடைய தாய்மொழியை பயன்படுத்தாம பேசுங்க. Don't use mother tongue. Don't use mother tongue. எளிய வாக்கியங்களை அமையுங்க. எளிய வாக்கியங்களை அமைச்சு பேசுங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Make simple sentences. Make simple sentences. தயங்காதீங்க. Don't be shy. Don't be shy. நம்பிக்கையோட பேசுங்க. Speak confidently. Speak confidently. தினமும் பயிற்சி செய்யுங்க. Practice daily. Practice daily. வகுப்பின் முன் பேசுங்க. கிளாஸ்க்கு முன்னாடி பேசுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Speak in front of class. Speak in front of class. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Introduce yourself. Introduce yourself. உங்கள் நாளை பற்றி பேசுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சு அதை பத்தி பேசுங்க. Talk about your day. Talk about your day. உங்களுடைய எண்ணங்களை பகிருங்கள். Share your thoughts. Share your thoughts. முழு வாக்கியத்தில் பதில் சொல்லுங்கள். Answer in full sentence. Answer in full sentence. ஒரு வார்த்தையில பதில் சொல்லாதீங்க. Don't give one word. Don't give one word. கேள்விகள் கேளுங்க. Ask questions. Ask questions. நம்பிக்கையோட பதில் சொல்லுங்க. Answer confidently. Answer confidently. உங்களுடைய பேசும் திறனை மேம்படுத்துங்க. Improve your speaking. Improve your speaking. இதுவரைக்கும் நாம 80 sentences பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இன்னும் இருக்கிற 20 sentencesையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தேர்வுக்கு தயாராகுங்க. Get ready for the test. Get ready for the test. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் புத்தகங்களை விலக்கி வையுங்கள். அதாவது நீங்க இப்ப எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? உங்களோட புக்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Keep your books away. Keep your books away. சுத்தி பார்க்காதீங்க. Don't look around. இப்போ எக்ஸாம் ஹால்குள்ள என்ன சொல்லுவாங்க? சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't look around. தேர்வில் நகல் எடுக்காதீர்கள். அதாவது எக்ஸாம்ல காப்பி பண்ணாதீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't copy in exam. Don't copy in exam. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேள்வியை கவனமா படிக்கவும். Read the question carefully. Read the question carefully.
கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். சரியான பதிலை எழுதுங்கள். ரைட் தி கரெக்ட் ஆன்சர். ரைட் தி கரெக்ட் ஆன்சர். எந்த கேள்வியையும் தவிர்க்காதீர்கள். எந்த கேள்வியும் விட்டுட்டு வந்துடாதீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் ஸ்கிப் எனி கொஸ்டின். டோன்ட் ஸ்கிப் எனி கொஸ்டின். நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. மேனேஜ் யுவர் டைம். மேனேஜ் யுவர் டைம். தேர்வுல அழகா எழுதுங்க. ரைட் நீட்லி இன் எக்ஸாம். ரைட் நீட்லி இன் எக்ஸாம். அவசரப்படாதீங்க. டோன்ட் ஹரி இன் எக்ஸாம். தேர்வுல அவசரப்படாதீங்க. டோன்ட் ஹரி இன் எக்ஸாம். பதில்களை சரி பாருங்க. செக் யுவர் ஆன்சர்ஸ். செக் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுடைய பேப்பரை மீண்டும் பாருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்க பேப்பரை மீண்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரிவ்யூ யுவர் பேப்பர். ரிவ்யூ யுவர் பேப்பர். நேரம் முடிந்ததும் எழுதுவதை நிறுத்துங்க. ஸ்டாப் ரைட்டிங் when time is over. ஸ்டாப் ரைட்டிங் when time is over. உங்கள் பேப்பரை கொடுக்கவும். சப்மிட் யுவர் பேப்பர். சப்மிட் யுவர் பேப்பர். தேர்வுல பேசாதீங்க. டோன்ட் டாக் இன் எக்ஸாம். டோன்ட் டாக் இன் எக்ஸாம். தேர்வுல அமைதியா இருங்க. எக்ஸாம் எழுதும்போது அமைதியா எழுதுங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மெயின்டைன் சைலன்ஸ் இன் எக்ஸாம். மெயின்டைன் சைலன்ஸ் இன் எக்ஸாம். நன்றாக தயாராகுங்க. தேர்வுக்கு நன்றாக தயாராகுங்க. ப்ரிப்பேர் வெல். ப்ரிப்பேர் வெல். உங்களால் முடிந்ததை செய்யுங்க. டூ யுவர் பெஸ்ட். டூ யுவர் பெஸ்ட். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். இப்போ நானும் இதே தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கிலீஷில் நீங்கள் பேசணும் அப்படின்றதுக்கு நானும் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.